ஐயனார் துணையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சேரன் சைட்டுக்கு போறாரு. அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கையில வழக்கம் போல சந்தா இங்க சாப்பாடு கொண்டுகிட்டு வர்றாங்க. அப்ப சந்தாவை பார்த்ததும் அனி சொல்றாரு, என்ன சந்தா இன்னைக்கு இவ்வளோ சீக்கிரம் வந்துட்ட? எப்பயும் 1 மணிக்கு மேல தானே சாப்பாடு எடுத்துட்டு வருவ அப்படின்னு கேட்க, உடனே சந்தா சேரனை பார்க்குறாங்க. சேரன் சந்தாவை பார்க்கவும் உடனே புரிஞ்சுக்கிட்டாப்புல அனீஸு. ஓ, சேரனை பார்க்கறதுக்காக சந்தா சீக்கிரமே வந்திருக்காப்புல அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு, சரி சரி நீ எதுக்காக இவ்வளோ சீக்கிரம் வந்திருக்கேன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துல சாப்பாட்டாயம் வந்துடுது. அனீஸு, சேரன், சந்தா 3 பேரும் சாப்பிட உட்காடுறாங்க. இப்போ சேரனுக்கு சந்தா பார்த்து பார்த்து சாப்பாடு எடுத்து வச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்றாங்க. தமிழ் இப்ப நல்லா பேச கத்துக்கிடுச்சே சந்தா அப்படின்னு சொல்றாப்புல. ஆமா பையா, உங்களை கல்யாணம் பண்ணிக்கிற போறாள்ல, அப்புறம் தமிழ்லாம் கத்துக்கிறனும்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கையில அவரும் வெக்கப்பட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. சந்தாவும் வெக்கப்படுறாங்க. சரி பையா, நான் சொன்ன விஷயத்த வீட்டுல சொன்னீங்களா? வீட்டுல எல்லாத்துட்டையும் கேட்டீங்களா அப்படின்னு சொல்லவும், கேட்டேன் பையா, எல்லாத்துக்கும் விருப்பம்தான், இதுக்கு அப்பா ஒரு ஆள் மட்டும்தான் வேணாம் சொல்றாரு பையா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு சந்தா சாப்பிட்றத நிப்பாட்டிட்டு என்ன அப்படின்னு அதிர்ச்சியோட பாக்குறாங்க சேரனை. பயப்படாத சந்தா, உன்னைய கல்யாணம் பண்ணிக்கிற வீட்டுல எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா ஒத்துக்கிட்டாங்க. அப்பா ஒரு ஆளு தான், அதுவும் பல்லவன் அம்மா சின்ன வயசுலேயே ஓடி போயிட்டாங்கல்ல, அதை நினைச்சுதான் வடநாட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. வேற ஒன்றும் கிடையாது, நீ பயப்படாத அப்படின்னு சொல்லி சொல்றாரு சேரன். அதுக்கப்புறம் தான் சந்தா பெருமூச்சு விடுறாங்க. பயப்பட வேணாம்ல அப்படின்னு கேட்குறாங்க. பயப்படாத, நம்மளுக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்பாவுக்கும் பிடிச்சிருந்தா தானே என் தங்கச்சி அங்கே நான் நிம்மதியாக உங்கள்கிட்ட ஒப்படைக்க முடியும் அப்படின்னு சொல்றாப்புல. அனிசு, நீ அப்பாவை பற்றி கவலைப்படாத, அப்பா எப்பயுமே அப்படித்தான், போக போக அவர் சரியாயிருவாரு அப்படின்னு சொல்றாரு சேரன். இப்போ அனிசு சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவ போறாரு. இவங்க 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, சந்தாவும் சேரனும். அப்போ சந்தா கேட்குறாங்க, எனக்கு டெய்லி ஃபோன் பண்ணிடுங்க, உங்கள் ஃபோனுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன், எனக்கு டெய்லி ஃபோன் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சந்தா, நான் உனக்கு டெய்லி ஃபோன் பண்ணிடுறேன் அப்படிங்கிறாங்க. உங்கள்கிட்ட பேசுனதுக்கு பின்னாடி தான் நான் தூங்கவே போவேன், அதனால் மறக்காமல் எனக்கு பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சந்தா, நானும் உன்னிட்ட பேசிட்டு தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கை கழுவ போன அனீஸும் கவனிச்சுக்கிட்டு இருக்காரு. எப்படியாவது சந்தாவை சேரன் கையில் ஒப்படைச்சிடணும், ஏன்னா சேரன் மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏற்கனவே அப்பா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கல, வடநாட்டு பொண்ணு வேணாம் அப்படின்னு சொன்னதாக சேரன் பையா வேற சொல்லுது. இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே சந்தாவையும் சேரனையும் பற்றி நினச்சிக்கிட்டு இருக்காரு அனீஸு. அப்போ சந்தா வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்ததும் அவங்க அத்தை ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணதும் ஃபோனை அட்டன் பண்ணிட்டு, என்னத்த நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே அண்ணன் எனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்கு, ரொம்ப நல்ல டைப்பு, அதனால அவருக்கு தான் என்னை கல்யாணம் முடிச்சு கொடுப்போம்னு சொல்லுது, எனக்கும் அவரை ரொம்ப பிடிச்சிருக்குத்த அப்படின்னு சொல்லவும், யார் என்ன ஏதுன்னு அவங்க விவரம் கேட்குறாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, நடேசனுடைய பையன்தான் சேரன், அவங்க கூட பிறந்தவங்க 3 பேர், மொத்தம் 4 பசங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு ரொம்பவே சாக்காராங்க அவங்க அத்தை. என்ன சொல்கிற, நடேசன் பையன் சேரனா? சேரனுக்கு தான் அவனை கொடுக்கறதா அனி சொல்லியிருக்கானா அப்படின்னு சொல்கிறாப்புல. ஆமாத்த, ஏன் இதை கேட்டது நீங்கள் சாக்காகிற மாதிரி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் கேட்டுட்டு அவங்க அத்தை கேட்குறாங்க, ஆமாம் இந்த கல்யாணத்துக்கு நடேசன் ஒத்துக்கிட்டாரா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லத்த, அவர் மட்டும்தான் இந்த கல்யாணத்தில் எனக்கு விருப்பம் இல்லை, வடநாட்டு பொண்ணு நமக்கு செட் ஆகாது, நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற கூடாதுன்னு அவர் தான் இங்கே எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காரு. மற்றவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷமாக இதை ஏற்றுக்கிட்டாங்க. சேரனும் என்னை மனசார விரும்புகிறாரு, நானும் அவரை விரும்புகிறேன், அதனால் எங்கள் 2 பேர்த்துக்கும் மனப்பூர்வமாக இதில் சம்மதம். ஆனால் அவங்க அப்பா ஒருத்தர் தான் அது வேணாம்ங்கிறாரு, அதை நினச்சாதான் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சந்தா சொல்கிறாங்க. அப்போ அவங்க அத்தை சொல்கிறாங்க, அவர் பயப்படுறதுல ஒரு காரணம் இருக்குமா அப்படின்னு சொல்கிறாப்புல. என்னத்தை சொல்கிறீங்க, அவர் உங்களுக்கு முன்னாடி தெரியுமா அப்படின்னு சொல்லவும், நல்லாவே தெரியுமா எனக்கு, நான் ஒரு குழந்தைய விட்டுட்டு வந்தோம்னு உன்னட்டையும் உன் அண்ணன்ட்டையும் சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு சொல்லவும், ஆமாம் நீங்கள் சின்ன வயசில் என் பிள்ளையை விட்டுட்டு வந்துட்டோம்னு சொன்னீங்க, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லவும், அந்த குழந்தை வேற யாரும் இல்லை, லாஸ்ட்டாக நீ சொன்னீங்க பல்லவன் தான் என் பையன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு சந்தா ரொம்பவே ஷாக்காகுறாங்க. என்ன, பல்லவன் உங்கள் பையனா அப்படின்னு சொல்லவும், ஆமாம்மா, அவர் வீட்டில் தான் நான் இருந்தேன், பிள்ளைய அவர்கிட்ட தான் நான் விட்டுட்டு நான் வீட்டை விட்டு ஓடியாந்தேன், இதுவரையும் நான் பெத்த பிள்ளைய கூட பார்க்க போக முடியலை,
அப்படி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு ரொம்பவே ஷாக்காகிறாங்க சந்தா. என்னைய வச்சு தான் அவர் வடநாட்டு பொண்ணெல்லாம் நமக்கு செட் ஆகுதுன்னு சொல்லியிருப்பாரு. ஏன்னா அப்படி ஒரு பெரிய தப்பை பண்ணியிருக்கேன். ஏன்னா குழந்தைய விட்டுட்டு எந்த பொண்ணுமே வீட்டை விட்டு ஓட மாட்டா. நான் குழந்தையும் விட்டுட்டு வீட்டை விட்டு ஓடியாந்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம நாட்டு பெண்கள் மேலே எப்படி அவருக்கு ஒரு நல்ல நம்பிக்கை வரும்? அதனால தான் அவர் பயப்படுறாரு. நம்ம வாழ்க்கையில் நடந்த மாதிரி சேரன் வாழ்க்கையிலையும் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் அதனால தான் உன்னை வேணாம் சொல்கிறாரு. அவர் பயப்படுறதுல ஒரு அர்த்தம் இருக்குமா அப்படின்னு சொல்லி சந்தா அத்தை சொல்கிறாங்க. அத்தை என்னத்தை சொல்கிறீங்க? நீங்கள் சொல்கிறத பார்த்தா அப்போ எங்கள் கல்யாணம் நடக்காது போலையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பயப்படாத சந்தா, நான் ஒரு போட்டோ அனுப்பி வைக்கிறேன். அந்த போட்டோவை அவர்கிட்ட கொண்டு போய் காட்டு. நான் சொல்கிறதையும் அவர்கிட்ட சொல்லு. அதுக்கப்புறம் அவர் கண்டிப்பா உங்க 2 பேர்த்தையும் ஒன்று சேர்த்து வைப்பாரு அப்படின்னு சொல்றாங்க சந்தா அத்தை. போட்டாவையும் அனுப்பி வைக்கிறாங்க. அதை பார்க்குறாங்க. பார்த்ததும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அந்த போட்டாவில் நடேசன் பல்லவன் அம்மா குழந்தைய தூக்கி வச்ச மெனிக்கு அந்த போட்டாவில் இருக்காங்க. அதை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்னத்தை இதில் நடேசன் அங்கிள் கூட நீங்கள் இருக்கீங்க, உங்கள் கையில் இருக்க குழந்தை தான் பல்லவனா அப்படின்னு சொல்லவும் ஆமாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த போட்டாவை கொண்டு போய் அவர்கிட்ட காட்டிட்டு சொல்லு, அத்தை எப்படியும் எங்கள் கல்யாணத்துக்குள்ள உங்கள்கிட்ட வந்து ஏன் இந்த வீட்டை விட்டு ஓடி போனேன்ற விஷயத்த கண்டிப்பாக சொல்ல வர்றாங்களாம். அதனால தயவு செய்து எங்கள் 2 பேர்த்தையும் ஒன்று சேர்த்து வைங்க அங்கிள் அப்படின்னு சொல்லி இந்த போட்டாவை காட்டி சொல்லு. அவர்கிட்ட போய் சொல்லு, நான் வேற யாரும் இல்லை. நான் ஒரு வழியில் பார்த்தா சேரன் வந்து எனக்கு முறை பையன்தான். சேரனை கல்யாணம் பண்ணிக்கிற எனக்கும் முழு உரிமை இருக்கு. இதை தடுக்க முடியாதங்கள். அத்தை வீட்டை விட்டு போனாங்கன்னா அதுக்கு அவங்க வந்தும் பதில் சொல்கிறோன்னு சொல்லிட்டாங்க. அதனால எங்கள் 2 பேர்த்தையும் நீங்கள் ஒன்று சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லு. இதை கேட்ட பிறகும் அவர் ஒத்துக்கல அப்படின்னு சொன்னால் எனக்கு உடனே ஃபோன் பண்ணு. நான் கண்டிப்பாக அவர்கிட்ட நேரில் வந்து நடந்த விஷயத்த சொல்லி அவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுட்டு உங்கள் 2 பேர்த்தையும் ஒன்று சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சந்தா சொல்கிறாங்க, நான் அவர்கிட்ட இந்த போட்டாவை கொண்டு போய் காட்டிட்டு அவர் என்ன சொல்ல போகிறாருன்றத கேட்டுட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சந்தா, நீ கவலைப்படாத. நான் அப்படி அதுக்கும் அவர் சம்மதிக்கலை அப்படின்னா நான் நேரடியாக வந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு உன்னையும் சேரனையும் நான் ஒன்று சேர்த்து வைக்கிறேன். நீ பயப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இந்த வார்த்தையை சொன்ன பிறகுதாத்த எனக்கு உயிரே வந்திருக்கு. இனி எனக்கு கவலை இல்லைத்த. நான் எப்படியும் என் முறப்பையன் தானே சேரனை எப்படியும் நான் கல்யாணம் பண்ணிக்கிடுவேன்ற எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குத்த அப்படின்னு சொல்கிறாங்க. நீ சந்தோஷமா நடேசனங்களை போய் பார்க்கப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. சந்தா நடேசனை பார்க்க வீட்டுக்கு வர்றாங்க. அங்கே வேற யாருமே இல்லை, எல்லாரும் வேலைக்கு போயிருக்காங்க. சந்தாவை பார்த்ததும் நடேசன் கோவப்படுறாரு. வாமா சந்தா, உன்னைய பார்த்து பேசணும் தான் இருந்தேன், நீயே வந்திருக்க, உட்காரு, நான் உன்கிட்ட சில விஷயங்கள்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லவும் எல்லா விஷயமும் சேரன் சொல்லிட்டாரு என்னட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, சேரன் எல்லா விஷயத்தையும் உன்கிட்ட சொல்லிட்டானா அப்படின்னு சொல்லவும் அப்போ எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் மறுபடியும் இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லவும் அங்கிள் ஒரு நிமிஷம் இந்த போட்டோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பேசினாலும் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோவை காட்டுறாங்க. அந்த போட்டோவை பார்த்ததும் ரொம்பவே ஷாக் ஆகுறாரு நடேசன். ஏன்னா அந்த போட்டோவில் இருக்கிறது நடேசன் பல்லவன் அம்மா பல்லவன் குழந்தையா இருக்கிற போட்டோ. அதை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகுறாரு.